Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமா பீட்ரூட் வச்சு ஒரு ஈஸியான சர்பத் சம்மருக்கு ஏத்த மாதிரி நல்ல கூலிங்கா சூப்பரா பண்ணலாம். இது பண்றது ரொம்ப சுலபம் தான். குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இந்த பீட்ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான சத்துக்கள் இருக்கு. குழந்தைங்க நார்மலா கொடுத்தா கண்டிப்பா வாங்கிக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க சிம்பிளா பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா சாப்பிடுவாங்க. இதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமா பாதாம் பிசின் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுட்டு இதுல கொஞ்சமா சுடு தண்ணி விட்டுருங்க. அப்ப ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதுவே நீங்க ரொம்ப நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க நைட்டே போட்டு ஊற விட்டுருங்க. நம்ம இதுல சுடு தண்ணி சேர்க்கறதுனால ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துல இது நல்லா ஊறி வந்துடும். இப்ப இதை மாத்தி வச்சிடலாம். இதுல ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதோட தோல் எல்லாம் நம்ம சீவிட்டு பகுதி அளவு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப பீட்ரூட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலும் எடுத்து சாப்பிட அவங்க ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. அதே சமயம் கொஞ்சமா நம்ம ஒரு பகுதி அளவு மட்டும் போட்டோம் அப்படின்னா அதோட சத்துக்களோட அவங்க குடிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா குடிப்பாங்க. அதே சமயம் இது நம்ம ஃபலூடா சாப்பிடுவோம்ல சேமியா போட்டு அந்த ஒரு டேஸ்ட்ல தான் இருக்குமே தவிர இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனையும் எதுவுமே நம்மளுக்கு இந்த ஷர்பத்ல வராது. இப்ப இத இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலா பீட்ரூட் சீவுவோம்ல அதே மாதிரி இந்த மாதிரி சின்னதா நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது நல்ல கருமுருன்னு இருக்கும். இந்த மாதிரி சீவி போட்டோம் அப்படின்னா சேமியா மாதிரி இருக்கும். இப்போ இதை மாத்தி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல நம்ம இப்ப சீவி வச்சிருந்தோம்ல அந்த பீட்ரூட் அது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த நெய்யிலே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா வெந்துடும். நம்ம லோ மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப பாருங்க ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்க போறோம். நான் வீட்டு பால் தான் எடுத்திருக்கேன். நீங்க கடைப்பால் அப்படின்னாலும் நீங்க ஒரு 1/2 லிட்டர் பால் போல எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துட்டோம். பால் சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது இந்த பால்லையும் கொஞ்சம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு வேக விட்டுறலாம். இந்த டைம்ல ஒரு 5 போல ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா தட்டி போட்டிருக்கேன். இதனால நம்மளுக்கு பீட்ரூட்டோட பச்சை வாசனை எதுவும் வராது. நீங்க தேவைப்பட்டா இதுல எசன்ஸ் போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் போடலாம். இல்ல அப்படின்னா ஏலக்காவை பவுடர் பண்ணி கூட போடலாம். அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்ப இதை நல்லா நம்ம கொதிக்க விட போறோம். நல்லா கொதிச்சு ஒரு 2ல இருந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு இது நல்லா வேகட்டும். லோ மீடியம் ஃபிளேம்ல நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆயிருச்சு. இனிமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட போறோம். இதுல தேவைப்பட்டா நீங்க கண்டன்ஸ் மில்க் சேர்க்கலாம். இல்ல நம்ம நார்மல் சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இப்ப அவ்வளவுதான். நம்மளுக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போறோம். நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துடலாம். இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல சூப்பரா கூலிங்கா நம்மளுக்கு ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு பாதாம் பிசின் போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஊறி கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூடவே தேவைப்பட்டா நீங்க நட்ஸ் போட்டுக்கலாம். நான் பாதாம் பிஸ்தா கொஞ்சமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது போடலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஃப்ரூட்ஸ் கூட நல்ல புளிப்பு இல்லாத ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். டேட்ஸ் போடலாம், அத்திப்பழம் போடலாம். எது உங்ககிட்ட இருக்குதோ அது நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு தேவையான நட்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இம்மீடியட்டா நல்ல கூலிங்கா சம்மருக்கு ஏத்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப உடல் குளிர்ச்சியாவும் இருக்கும். அதே சமயம் நம்ம இது பீட்ரூட்ல ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதுல எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. சோ குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல வெயில்ல விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா குடிப்பாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம
கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோர்னிங் ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.